பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரர்கள் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்ம ஆன்லைன் வாயிலாக குடும்ப தேவனுக்கு பேசியிருக்கார். நம்ம இன்று கூட ஜெபித்து நம்ம துவங்குவோம். நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட உங்களுக்கு கூட்டி சேர்த்துல நன்றி அப்பா. இன்று கூட நாங்கள் சில காலை காற்றுகள் இருக்கிறோம். அதை காற்றுவதற்கு புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம டிவோஷன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த வாரத்திலே ஆராதனையின் இரண்டாவது முக்கிய பகுதியாக காணப்படுகிற ஒரு காரியத்தை பார்த்துருக்கிறோம். அப்போது ஆராதனை என்பது என்ன அப்படின்றத நம்ம வேதத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்பதை பார்த்தோம். அப்போ ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்பதிலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார், அதே நேரத்தில் நிருபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அப்போது நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை முற்றிலுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். விசேஷமாக நம்முடைய சுயம் சாக வேண்டும். நம்முடைய ஆசை இச்சைகள் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். நாம் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நம்மில் பிழைத்திருக்கிறவராக வெளிப்பட வேண்டும். அதை ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே நாம் பார்க்க முடிந்தது. அதாவது இயேசுவோடு கூட இருந்ததான சீஷர்கள், அப்போஸ்தலர் எண்ணப்பட்டவர்களை மக்கள் பார்த்து அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைத்தனர் என்று பார்க்கிறோம். அவர்கள் தங்களை குறித்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொள்ளவில்லை. கிறிஸ்துவும் அவர்களை குறித்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட்டு போகவும் இல்லை. அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், விசுவாசிகள் என்று சொல்லிதான் அந்த நாட்களிலே சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்தியோகியா பட்டணத்திலே தான் முதலாக இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்படலாயிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர்கள் சீஷர்களை, அப்போஸ்தலர்களை, விசுவாசிகளை பார்த்த பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைத்தார்கள் என்று நாம் பார்த்தோமானால், அவர்கள் கிறிஸ்துவை அவர்களிலே காண முடிந்தது. ஆகையினாலே அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். இன்றைக்கு நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைத்து கொள்கிறோம். கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் நாங்கள் தான் உண்மையான ஒரே தேவனை உண்மையாக ஆராதிக்கிறோம் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்ளுகிறோம். நல்லது. அதே நேரத்தில் நாம் சிலுவையிலே அறையப்பட்டவர்களாகவும் கிறிஸ்து நம்மிலே பிழைத்திருக்கிறவராகவும் அறியப்படுகிறாரா, காணப்படுகிறாரா? நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை நம்மிலே காண முடியுமா என்பதை யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொல்லுகிறதான பட்சத்திலே கிறிஸ்து நம்மிலே பிழைத்திருக்கும்படியாகவும் நாம் சிலுவையிலே அறையப்பட்டவர்களாக காணப்படும்படியாகவும் ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக என்னென்ன காரியங்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோமோ அதை செய்வோம். அதே நேரத்தில் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்கிறதற்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படுவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை, நம்முடைய வாழ்க்கை, நாம் செய்கிற எந்த ஒரு செயலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க முடியாது. நாமவே சொல்லிக்கொள்ளலாம், நான் கிறிஸ்தவன், நான் உண்மையான தேவனை ஆராதிக்கிறேன், நான் உண்மையாகத்தான் ஆராதிக்கிறேன், நான் யார் தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, நாங்கள் எப்பேற்பட்ட ஊழியங்களை செய்கிறோம் தெரியுமா, நாங்கள் எப்படியெல்லாம் தேவனை பாடல் பாடி ஆராதிக்கிறோம் தெரியுமா
என்று நாம் சொல்லிக்கொள்ளலாமே ஒழிய அது ஆராதனையாக இருக்க முடியாது. வேதத்தின்படி பார்க்கும் பொழுது ஏதோ நாம் சபையாக, அதாவது கிறிஸ்துவினுடைய சரீரமாக சபையாக, சபை என்கிற கட்டிடத்தை நான் இங்கே சொல்லவில்லை, அதை பிற்பாடு நம்ம பார்க்கலாம். நாம், அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சபையாக கூடி வரும் பொழுது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அதை தான் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்காகவோ அல்லது நம்முடைய சுய திருப்திக்காகவோ அல்ல, நாம் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஏதோ நம்முடைய இஷ்டத்திற்கு நமக்கு பிரியமான வகையிலே இல்லை, நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போதான் நாம் செய்கிற ஆராதனை, நாம் சொல்லுகிற ஆராதனை என்பது புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க முடியும். இன்னும் ஒரு சில நேரங்களிலே நாம் யோசிப்பது உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், ஆராதனை என்று சொன்னாலே அது நாம் சபை என்று சொல்லப்படுகிற, ஆலயம் என்று சொல்லப்படுகிற கட்டிடத்திற்குள்ளே போய் செய்யும் பொழுது அதுக்கு மிகுந்த வல்லமை உண்டு என்கிறதான விதத்தில் நினைக்கிறோம். அதில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தெரிவிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய கேள்வி என்னவென்றால், நாம் எங்கே ஆராதனை செய்யும் பொழுது அதற்கு மிகுந்த வல்லமை உண்டு? நாம் எங்கே ஆராதனை செய்யும் பொழுது அதற்கு மிகுந்த வல்லமை உண்டு? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நம்ம எங்கே ஆராதனை செய்யும் பொழுது அதற்கு மிகுந்த வல்லமை உண்டு? உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். சபை, ஓகே, சபையிலே ஆராதிக்கும் பொழுது மிகுந்த வல்லமை உண்டு. வேறு எங்கேயும் இல்லையா? இல்லை, சபை மாத்திரம் தானே? எல்லாரும் பர்சனல் ப்ரேயர் மிகுந்த வல்லமை, எவ்ரிவேர் ட்ரூ ஹார்ட், ஓகே. இண்டிவிஜுவல் வர்ஷிப், கனெக்ட் வித் காட். நாம் தனியாக ஆராதிக்கும் பொழுது, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் பொழுது, நாம் உண்மையான இருதயத்தோடு எங்கே இருந்து ஆராதித்தாலும் அதற்கு வல்லமை உண்டு. வீட்டிலே ஆராதிக்கும் பொழுது அதற்கு வல்லமை உண்டு. ஓகே, இப்போது இதில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய எல்லா விதமான பதில்களும் வந்துவிட்டது. சபை என்று சொல்லப்படுகிற இடம், தனிமையாக என்று சொல்லும் பொழுது அது எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். அது வீடாக இருக்கலாம், அல்லது நம்ம எங்கே வேண்டுமானாலும் தேவனை தனிமையிலே ஆராதிக்க முடியும். worship is not about the place, it's about the heart. But some places can help us focus more deeply. ஓகே, ஆராதனை என்பது இடத்தை பொறுத்தது அல்ல, இது இதயத்தை பொறுத்தது. ஆனால் சில நேரங்களிலே சில இடங்கள் நாம் அதிகமாக கவனம் செலுத்துவதற்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது அப்படின்னு லீனா அப்படின்னு உள்ளவங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஓகே, அப்போது உண்மைதான், ஆராதனை என்பது இடத்தை பொறுத்தது அல்ல, அது நம்முடைய
இருதயத்தை பொறுத்தது. ஏனென்றால் அதிலே ஈடுபட வேண்டியது நாம் தான் முழுமையாக ஈடுபட வேண்டும். அதை தான் நம்ம வேதத்திலிருந்து பார்த்தோம். ஓகே, வருகிறதான வாரங்களிலே சபை விசேஷமான சில நேரங்களிலே சில இடங்கள் ஏன் அவைகள் மிகுந்த வல்லமை உடையதாக கருதப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களிலே பார்க்கும் பொழுது நாம் என்னதான் சொன்னாலும் எல்லா இடங்களிலும் தேவனை ஆராதிக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம், வீட்டிலே ஆராதிக்கலாம், நம்ம தனி ஜபத்திலேயும் தேவனுடைய வல்லமையை உணர முடியும் என்றெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுதும் அதிகமாக, அதாவது மேக்சிமம் என்று நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சொல்லுகிறது, நாம் சபை என்று சொல்லுகிற, ஆலயம் என்று சொல்லுகிற இடத்திலே கூடி வரும் பொழுதுதான் அதற்கு மிகுந்த வல்லமை உண்டு என்று ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொன்று, ஒரு சிலர் வரும் பொழுது அங்கே மிகுந்த வல்லமை உண்டு என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். இவை சரியா, வேதத்தின்படி என்ன அப்படின்றத நம்ம வருகிறதான வாரங்களிலே பார்க்கலாம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, ஸோ நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். தொடர்ந்து வருகிற நாட்கள் நம்ம தியானம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஸோ போன வாரம் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன் பற்றி நான் கேட்டிருந்தேன், அது பற்றி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இன்னொரு மெசேஜ் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது மினிஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சில கூட லைக் போட்டிருந்தீங்க. ஸோ அது ஒரு 2 விஷயம் நான் அப்டேட் பண்ணணும். ஸோ ஷார்ட் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ அதை பற்றி நான் மற்றதை சொல்கிறேன். பட் நான் இந்த கிளாஸ் ஆரம்பத்திலே ஒரு சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, மேபி கவனிச்சிருப்பீங்க, இருந்தாலும் அந்தளவுக்கு அது இதாக இருக்காது. பட் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து 4th பேட்ச் இல்லையா? ஸோ நான் பேட்ச் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இது ஃப்ரீயாக நடத்துகிறதா இல்லை ஃபீஸ் வாங்குறதா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி வாங்குறது? ஸோ என்னோட ஆசை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபிக்ஸடாக ஃபீஸ் வைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ ஃபிக்ஸடாக ஒரு 500 ரூபா அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா கொடுக்க முடியாதவங்க இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அப்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் எப்போதும் பிரச்சனை தான் இல்லையா? அப்போது என்ன யோசிச்சேன்னா, அப்போது கிளாஸுக்கு வரவங்கள நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 500 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க காசு கொடுக்க முடியாது, நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காசு இல்லைன்னு யாரும் கற்றுக்காமல் போயிடக்கூடாது அப்படின்ற சிந்தையில் தான் நான் இருந்தேன். என்னோடய ஆசை என்ன, நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், கற்றுக்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சில வசனங்கள் நான் சில இடங்களில் நான் மெசேஜ் கொடுக்க அழைப்பு விடுறப்ப போய் நான் பேசினேன். அப்போது 2 வசனங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்லி நான் பேசினது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலரில் அவங்க வந்து தங்களுடைய எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள், ஒருவனும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. ஒருவனும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. அப்போ அதற்கு முன்பதாக சொல்லி கொண்டு இருந்தவங்க தான், இது என்னது, இது நான் சம்பாதிச்சது, இது ஏன் சொத்து, இட்ஸ் மைன், உனக்கு அது அதிகாரம் கிடையாது, இது என்னது அப்படின்னு தன்னுடையது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக அவங்க தன்னுடையது அப்படின்னு சொல்லாமல் அவங்க ஒன் ஃபேமிலி அவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த ஒரு நாள் மெசேஜ் எடுத்தேன். இன்னொரு இடத்துல நான் பேசினது வந்து புதிய ஏற்பாட்டில் நிருபங்களில் பேதுருவா பவுலான்னு தெரில, அவங்க சொல்லும் பொழுது தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள் அப்படின்ற, அதாவது இப்படிலாம் இருப்பாங்க, அவங்கள விட்டு விலகு அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு சொல்கிறார் இல்லையா, தீத்துவக்கலாம். அதே போல் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். அது என்ன ஆதாய தொழில்? ஆதாய தொழில்னா இல்லை, நம்ம எல்லோரும் இப்போது உலகத்தில் வேலை பார்க்கணும் இல்லையா, அதாவது மினிஸ்ட்ரி இல்லாதவங்க செக்குலரில் இருக்கிறவங்க. இப்போ ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் செய்கிறேன்னு வச்சுக்கோ, சரியா, பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுதான் அவருக்கு அது ஆதாய தொழில். அப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த பிஸ்னஸில் இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பிளான்ஸ் கொண்டு வரலாம், என்ன ப்ராடக்ட் கொண்டு வரலாம், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன செய்யலாம், என்ன விளம்பரம் பண்ணலாம், இப்படிலாம் யோசிப்பார். அது கரெக்டு, அது ஏன்னா அதுதான் அவருக்கு ஆதாய தொழில். இதனால நான் இன்னும் எப்படி ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு செய்வார். எந்த வேலையாக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க உலகத்தில். அது கரெக்டு தான், தப்பெல்லாம் இல்லை.
அதுதான் ஆதாய தொழில் இல்லையா? அப்போ இன்னும் லாபம் ஈட்டுறதுக்கு என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி என்ன செய்யலாம். ஸோ அதுதான் உலகத்தில் செய்வாங்க. ஆனால் தேவ பக்தி வந்து ஆதாய தொழில் கிடையாதான். இதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சொன்னால் மக்கள் காசு கொடுப்பாங்க, எப்படி சொன்னால் நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு ஆசை வார்த்தை காமிச்சு, இல்லை பயம் பொறுத்து, இல்லை டெவலப் பண்ணி அப்படி எப்படி செஞ்சு அப்படி செய்யக்கூடாதான். தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று செய்யக்கூடாது. இதை ஒரு நாள் மெசேஜ் எடுக்கிறேன், அது ஒரு நாள் எடுக்கிறேன், இது ஒரு நாள் எடுக்கிறேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆண்டவர் என் கூட பேசுகிறார். நீ அப்படி இருப்பியா? எப்படி? ஒன்று, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணாமல் இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, என்னுடையது என்று சொல்லக்கூடாது. எப்படி என்னுடைய எப்படி சொல்லாங்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பேசினார், புரிய வச்சார். என்ன அப்படின்னா, இப்போ சமீப காலமாக நம்ம அதிகமாக கேள்விப்படுற விஷயம் இல்லையா, நம்ம ஒரு 30 years பேக் 40 years பேக் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்போ ரொம்ப கேள்விப்படுற விஷயம் காப்பிரைட். எல்லாமே கேட்டிருப்போம் இல்லையா? அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? காப்புரிமை, காப்பிரைட். இது என்னது? ஒரு பாடலில் எழுதி வெளியிட்டாங்க அப்படின்னா அது என்னது? ஆண்டு எனக்கு தானே கொடுத்தாரு, உனக்காக கொடுத்தாரு, இது என்னது? அப்போ நீ இதை பாட்டு எடுத்து யூடியூப்பில் போகிறது, அங்கே போகிறேன்னா எனக்கு வந்து காசு தரணும், இல்லை நான் ஸ்ட்ரைக் கொடுப்பேன், இல்லை கேஸ் போடுவேன். இது ஏன்னா என்னது? இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு பாடகர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இசைவாசிகரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ மெசேஜ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர்லாம் செய்தி எனக்கு கொடுத்தது ஆண்டு எனக்கு வெளிப்படுத்தினது, அது உனக்கு உரிமை கிடையாது, யூ ஹேவ் நோ ரைட்ஸ், ஸோ காப்பி ரைட், இது வந்து எனக்கு தான் கொடுத்தாரு. ஸோ இதுதான் என்னென்னா ஒரு இப்போ உலகத்தில் யூஸ் பண்ணுறது தான். உலகத்தில் வந்து காப்பிரைட் சொல்லுவாங்க, அவங்க உண்டாக்குற ஒரு பொருளுக்கு அவங்க தான் காப்பிரைட் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தான் அது உரிமை, அவங்க தான் அது ஓனர். சரியா? ஸோ இப்போ நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பயன்படுத்த முடியாது. அப்படி எடுத்தோம்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும், இல்லை அவங்க கேட்குற காசை கொடுக்கணும். ஸோ அது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அப்போது நான் சேனல் வச்சுருக்கேன் இல்லையா, யூடியூப் சேனல் ஜே ஜெனரேஷன், அப்புறம் இன்னொரு சேனல் இந்தியன் கிறிஸ்டியன் மியூசிக், அப்புறம் இந்த லெசன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் இல்லையா, காஸ்பல் மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜே ஜெனரேஷன் மட்டும்தான் மானிட்டைஸ் ஆகிருந்துச்சு, மற்ற ரெண்டும் ஆகலை. ஜே ஜெனரேஷன் மட்டும்தான் ஆகிருந்தது. ஸோ அப்போ வந்து நான் யூடியூப்பில் 2 லைசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூடியூப் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், அது நார்மலாக எல்லா க்ரியேட்டர்ஸுக்கும் இருக்கும். நம்மளுடைய கண்டென்ட்டை வேறு யாராவது எடுத்து போட்டாங்கன்னா நம்ம காமிக்கும், இது போல் கண்டென்ட்டை காப்பி அடித்து போட்டிருக்காரு அப்படின்னு. நம்ம ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், கிளைம் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். அதுதான் நார்மல் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ். இன்னொரு லைசன்ஸ் இருக்குது சிசி, அதாவது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். அது என்ன அப்படின்னா, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் பொது லைசன்ஸ், யார் வேணால் அதை எடுத்துக்கலாம், திரும்ப ரீஅப்லோட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். ஸோ ஃபுல் லைசன்ஸ் அவங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்க ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த தன்னுடையது என்று சொல்லவில்லை அப்படின்றப்போ எனக்கு அது உணர்த்துறாரு. நீ அப்படி இருப்பியான்னு கேட்டு அப்படி இருக்கணும் அப்படிங்கிறாரு. நான் உடனே சரிங்க ஆண்டவரே, நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் என்னோடய சேனலில் வந்து அந்த லைசன்ஸை மாற்றிட்டேன், ஸ்டாண்டர்ட் லைசன்ஸை வந்து சிசியாக மாற்றிட்டேன். இப்போ ஆண்டவர் என் கூடயும் பேசுகிறார். ரைட், ஓகே. இது ஆண்டவர் சொல்லி நான் செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் எங்கள் சேனலில் காப்பி பண்ணதே வச்சுக்கோங்களேன், அந்த ஆண்டவர் கூட சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு 2-3 பேர் புதுசாக சேனல் ஆரம்பித்து என்னோடய சேனலில் இந்த வீடியோ எடுத்து ஒருத்தர் அப்படியே போட்டிருக்கிறாரு, ஒருத்தர் வந்து நோட்ஸை மட்டும் இல்லாமல் போட்டுக்கிறார், ஒருத்தர் என்னோட டிரைவ் லிங்க், கூகுள் டிரைவ் லிங்க்லாம் அப்படியே போட்டுக்கிறாரு. 3 சேனல். நான் உடைய ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இந்த பேர் 3 பேர் இப்படி போட்டுருக்குறாங்க அப்படின்னு. அப்போது நாங்கள் யோசித்தோம், என்ன இப்படி போட்டிருக்கிறாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு. நம்ம ஒன்றும் காசு கேட்க போகிறதில்ல, இருந்தாலும் சொல்லாமல் போட்டாங்களே, இப்படி கேட்காம போட்டாங்களே அப்படின்னு பேசுகிற பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தை உணர்த்துறார். ஒருவனும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. அப்போ நான் அதை உண்மையான ஆமாண்டவரே அப்படின்னு சொன்னேன்னா, என்னது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு அந்த எண்ணம் வராது. எந்த எண்ணம் வராது, ஐயோ கேட்காம போட்டாங்களே அப்படின்ற கஷ்டம். அது என்கிட்ட கேட்கணும், என்னது இருந்தாலும் கேட்கணும். இல்லை, அது நம்மளுது, என்னது இல்லை, அந்த கர்த்தர் தந்தது, நீங்கள் நம்ம ஆண்டோட பிள்ளைங்க, சகோதரன் சகோதரியா, குடும்பத்தில் நம்ம காப்பிரைட் பேச மாட்டது போல் கர்த்தர் கொடுத்தது. அப்போ எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே ஒரு உங்களுக்கும் இருக்குது அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்ததுன்னா அதை வருத்தப்பட மாட்டேன் இல்லை. அப்போது திரும்ப நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அப்படி இருக்கணும் தான், அந்த வசனம் புரியுது, ஆனால் ப்ராக்டிக்கலாக சில இது இருக்குது இல்லையா. நான் அதனால் என்ன பண்ணேன், ஓகே ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணேன். என்னை கேட்டு போட்டாலும் கேட்காம போட்டாலும் எப்படி எடுத்து போட்டாலும் அவங்கள போய் நான் கேட்க போகிறதில்ல, எதுவும் நான் வந்து செய்ய போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே காப்பி அடிக்கல சேனலில் இருந்து.
அல்லது இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தர் கூட என் சேனலில் காப்பி எதுவுமே போடல. ஆனால் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே 3 பேர் காப்பி அடிச்சு போட்டுருந்தோம். அப்போ என்ன, எனக்கு கொடுத்த சோதனை, இவன் ஒழுங்காக சொல்கிற பேர் இருக்கிறானா அப்படின்னு. என்ன ஈஸியாக சொல்லிடுவோம், பட் நான் ப்ராக்டிக்கல் வரும்பொழுது அதை செய்யணும் இல்லையா? சரி. ஸோ அப்போ வந்து அந்த 2 விஷயங்கள். ஸோ நான் வந்து அதை செய்ய ஆரம்பித்தேன். ஸோ இப்போ அதில் கிளாஸ் ஆரம்பி சொல்லியிருப்பேன். ஸோ நான் பண்ணுற எல்லா நோட்ஸுமே என்னுடையது அல்ல, அது நம்முடையது. ஸோ எனக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் உங்களுக்கும் இருக்குது. ஸோ இது அது இல்லையா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பிக்கிறப்போ இந்த ஃபீஸை பற்றி யோசிக்கிறப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து மைண்டில் வந்து என்னென்னா, நோ ஃபீ ஃபார் ஃபேமிலி. நம்ம காசு இதெல்லாம் பற்றி ஃபேமிலிக்குள்ளே பேச மாட்டோம் இல்லையா? அண்ணன் தம்பிக்குள்ளே, சகோதரிக்குள்ளே நம்ம பேச மாட்டோம். என்ன காசு நீடுற, என்ன இதை பண்ணுற. ஸோ வி டோன்ட் டாக் அபவுட் மணி இல்லையா? ஸோ என்ன அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ வந்து நம்ம பிரதர் சிஸ்டர் இருக்கிறப்ப நம்ம அதை பொருட்டாக நினைக்கவே மாட்டோம் இல்லையா? பட் அதையும் தாண்டி நம்ம கஷ்டம் ஒரு நேரத்தில் உதவுவோம், எல்லாம் செய்வோம், கொடுக்கல் வாங்கல் இருக்கும். பட் வி டோன்ட் டாக் அபவுட் ஃபீஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அப்போ எனக்கு அந்த வார்த்தை வந்தனால அந்த ஸ்லோகன் தான் எப்போதும் முதல் போடுறேன், நோ ஃபீ ஃபார் ஃபேமிலி அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கூட கேட்பாங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு வெல்விஷர் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், நீங்கள் வந்து அது என்னங்க எப்படி எடுக்கிறீங்க, ஃப்ரீயாக சொல்லி தரீங்க. நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க இந்த வார்த்தை, ஃப்ரீயாக சொல்லி தரீங்களான்னு. அப்போது எனக்குள்ள ஒரு வார்த்தை தோணும் போது என்னென்னா, ஆண்டவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நான் சொல்கிற வேலையை நீ செய், உன்னை போஷிக்கிறது என் வேலை. யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஃபீஸ் வாங்காமல் இருந்தாலும் விரும்புகிறவங்க கொடுங்க, எங்களுக்கு கீழே அங்கே ஜிபே போடுறது, டிஸ்கிரிப்ஷனில் போடுறது, இல்லை வீடியோ சைட்டில் போடுறது, இல்லை மறைமுகமாக சொல்கிறது, இப்படி அதாவது கேட்க மாட்டோம். பட் அவங்களா கொடுக்குறதுக்கு கொஞ்சம் இன்டெரக்டாக கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் பண்ணுறதா, அதனால் இன்டியூஸ் பண்ணுற மாதிரி சில விஷயம் செய்யும். அப்போ அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா, நீ அந்த மாதிரி எந்த மாதிரி நீ பண்ணாத, நான் சொல்கிற வேலையை நீ செய், அது என் வேலை, ஒன்று போஸ்டாது, நான் செய்வேன். அப்போ உறுதியாக சொல்லியிருந்தாரா. அப்போது இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கிறீங்களான்னு. அப்போ ஆண்டவர் எங்கூட இதையும் உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாருன்னு அப்புறம் தான் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா, இல்லை நான் ஃப்ரீயாக எடுக்கலைங்க, நான் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறேன். இப்போ கவர்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க, டிரைவர் அப்படி இப்படி இருப்பாங்க, நமக்கெல்லாம் நிறைய சேவை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து சம்பளம் வாங்கிக்குவாங்க இல்லையா? சம்பளம் யார் கொடுப்பா? அரசாங்கம் கொடுக்கும் அவங்களுக்கு. நமக்கு ஆனால் சேவை பண்ணுவாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு சேவை இருக்கிறனால. ஸோ அதே போல் ஆண்டவர் அழைக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா, சர்வீஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் கீபோர்டோ வாட் எவர் டீச் பண்ணுறேனோ எதுவாக இருந்தாலும் செய்கிறேன். சரி, ஆனால் ஃப்ரீயாக செய்கிறேன்னா கிடையாது. ஏன், எனக்கு அவர் போஷிக்கிறார், எப்படியாவது என்னை போஷிக்கிறார், அதெல்லாம் செய்கிறார். அப்போ சேலரி வாங்கிட்டு தான் வாங்கி செய்கிறேன். அப்போ இந்த தாட் வந்தனால எல்லாட்டையுமே நான் சொல்கிறது உண்டு, இல்லைங்க நான் ஃப்ரீயாக எடுக்கலை, அது தப்பு, நான் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறேன். அவர் வேலையாள் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறார், அவர் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கிறாரு, போஷிக்கிறாரு, நடத்துகிறாரு, தேவை சாதிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஸோ அந்த ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இந்த கிளாஸ் ஆரம்பித்து சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த போல் ஒரு எண்ணம் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கிறாரு, ஐயோ அப்படி அந்த மாதிரி ஒரு என்ன வச்சுக்க வேண்டாம். ஆனால் இதுதான் கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒருவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு அனுப்படுத்துவார், அவர் கூலியை பவுல் சொல்கிறார் இல்லையா, அவனவன் தன் கூலியை பெறுவான். ஸோ அழகாக அந்த வசனம் இருக்கிற போல் ஆண்டவர் வந்து போஷிக்கிறார். ஸோ அப்போ வந்து ஃப்ரீயாக எடுக்கிறானே, இல்லை நான் ஃப்ரீயாக எடுக்கலை, சம்பளம் வாங்கிட்டு தான் எடுக்கிறேன். ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. ஸோ அதையும் தாண்டி நான் சொன்னது போல் ஃபேமிலிக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது when we want to give we will give, அது கொடுக்கல் வாங்கல் அது வந்து இருக்கும். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஆவியில் ஏவப்படுறீங்க, இல்லை சம்திங் கேட்கணும், எதாவது விஷயம் இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக கண்டிப்பாக பண்ணுங்கள். பட் பப்ளிக்கில் நான் எதையும் ஷேர் பண்ண மாட்டேன், சரியா? ஸோ அது வந்து எப்போதும் அது சரியாக இருக்காது. ஸோ அதனால் ஒருத்தர் இடம் அடைஞ்சாலும் அது பெரிய கஷ்டம். அது வந்து அது இட்ஸ் நாட் குட். 50 பேர் இருக்கிறாங்க, 49 பேர் போடுங்கன்றாங்க, ஒரு ஆளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, ஐயோ நம்மள்ட்ட இல்லையானமே இருக்குன்னா அது இட்ஸ் நாட் குட் இல்லையா? ஸோ வி டோன்ட் டாக் அபவுட் மணி, ஃபீஸ், எனிதிங் அபவுட் இன் அவர் ஃபேமிலி. ஸோ ஜெனரேஷன் நம்ம கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிறோம், இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால் அப்படி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படணும், ஐயோ நமக்கு இப்படி ஃப்ரீயாக எடுக்கிறாரு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாரோ அப்போல்லாம் பயப்பட வேணாம், நான் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறேன், அவர் தேவையானதை கொடுத்துறார், சரியா? ஸோ அதனால் எந்த எக்ஸ்ட்ரீமும் ஒன்று எடுத்துட வேண்டாம். பட் ஓவராலாக எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு நீங்கள் பாருங்கள். ஓகே, ஏதாவது எதுக்கு மேலே ஏதாவது தெரினா நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், எது வேணால் நீங்கள் பர்சனலாக கேளுங்க, நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ டைம் ஆனதுனால நம்ம லெசனுக்குள்ளே போகலாம்.
ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது இயர் ட்ரைனிங் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம எப்படி அழைக்கலாம்னா சவுண்ட் மேட்ச். சவுண்ட் என்ன பண்ணுறோம்? மேட்ச் பண்ணுறோம். இது ஒரு சிம்பிள் டேர்ம். ஹியர் அண்ட் ப்ளே, கேட்டு வாசிக்கிறது. ஸோ அப்படி இருக்கலாம். காமன் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது இயர் ட்ரைனிங், அதான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. சரி, இது ஏன், இது என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் ஆசை என்னென்னா, நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா அந்த பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும். அதுதான் இல்லையா? நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம், புது பாட்டு கேட்குறோம், நம்ம பாட்டுக்கு நோட்ஸ் எழுதி நம்ம வாசித்து நமக்கு அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா சவுண்ட் மேட்ச் தான், இயர் ட்ரெயின். அங்கே ஒரு பாட்டு கேட்குறோம், அந்த சவுண்டை வந்து இந்த கீபோர்டில் எங்கே இருக்குன்னு மேட்ச் பண்ண தெரியும். ஸோ அதுதான் வந்து சவுண்ட் மேட்ச் இல்லை ஹியர் அண்ட் ப்ளே, கேட்டு நம்ம வாசிக்கிறது, இயரை ட்ரெயின் பண்ணுறது. இப்போ ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா பாட்டு ஸ்பீடாக ஓடும் இல்லையா? கடன்னு ஓடும். அதில் வோக்கல் இருக்கும், ட்ரம்ஸ் இருக்கும், பேஸ் இருக்கும், கிட்டார் இருக்கும், கார்ட்ஸ் இருக்கும், இன்னும் நிறையா ட்ராக்ஸ் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அதன் நடுவில் நம்ம வந்து என்ன, வோக்கலை மட்டும்தான் கேட்டு நோட்ஸ் எழுது. நம்ம நோட்ஸ் எழுத போகிறது வோக்கல் மட்டும்தான். அப்போ அவ்வளோ சவுண்டு மத்தியில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த வோக்கலை மட்டும் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்கணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இது வந்து இவ்வளோ ஸ்பீடாக பாட்டு ஓடுறதுனால, நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சாங் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரியா? அப்போ என்ன பண்ண, சிம்பிளாக நம்ம இயரை வந்து ட்ரெயின் பண்ணி பியானோ சவுண்டை மட்டும் மேட்ச் பண்ணுறது, நோட்ஸை மேட்ச் பண்ணுறது, இப்படி நம்ம சின்னதாக நம்ம ட்ரெயின் பண்ணும் பொழுது நம்மளாலையும் ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்க முடியும். சரியா? ஸோ எல்லாராலையுமே முடியும். ஸோ ஆனால் ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும். ஸோ என்னோடய அசம்ஷன் எப்படி அப்படின்னா, இப்போது நிறைய 3 பேட்ச் போயிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்சில் 20 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 20 பேர் இருக்கிறாங்கன்னா 18 பேரால் பண்ண முடியும் சவுண்டு மேட்ச். ஒரு 2 பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90%, ஓகே, ஒரு பேட்சில் 90% என்ன பண்ணால் சவுண்ட் மேட்சை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு 10% வந்து எனக்கு சுத்தமாகவே இல்லை. ஸோ சில நேரத்தில் நமக்கு நேரில் இருக்கிறப்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆன்லைனில் கொஞ்சம் நமக்கு கஷ்டம் தான் இல்லையா? ஸோ அதனால் ஒரு 10% ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க அப்படியே அந்த இது எனக்கு வேண்டாம், நான் பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கலை, கார்ட்ஸ் வச்சு நான் வாசிக்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. மீதி 90%லேயும் 70% என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களால மேட்ச் பண்ண முடியுது, ஆனால் ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இல்லை அவங்க ஸ்பெண்ட் பண்ணல, இல்லை அது உட்காந்து வரை எடுக்கணுமா அப்படின்றது போல் டைம் அது உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பண்ணி 70% அதில் அப்படியே விட்டுறாங்க. ஒரு 20% தான் தொடர்ந்து அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாட்டுக்கு எடுத்து நோட்ஸ் எடுத்து எழுதி நல்லா வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து எவ்ரி இதில் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இந்த 10% நம்ம எதாவது செஞ்சு அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்கணும். ஆனால் மேஜராக 70% வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, அதாவது மேட்ச் பண்ண முடிஞ்சும் அவங்க வந்து தொடராமல் விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ மேட்ச் பண்ண முடியுதுங்கிறது ஆர்டர் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. சரியா? அதை நம்ம சும்மா அப்படியே வச்சுருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் டைம் கிடைக்கிறப்பலாம் ஓகேவா? ஸோ அந்த சாங்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எப்படி என்னன்றது நான் சொல்கிறேன். சரியா? அதை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே சாங்குக்கு நோட்ஸ் எடுக்கலாம், கம்போஸ் பண்ணலாம். ஆனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் வாசிக்கிறது இருக்கணும். சரி, ஓகே. ஸோ இப்போ அங்கே வந்து 2 பிக்சர் இருக்குது, ஒரு எக்ஸசைஸ் 2 பிக்சர் இருக்குது. இந்த 2 பிக்சரில் வித்தியாசம் என்னென்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இந்த 2 பிக்சர்லையும் டிஃபரன்சஸ். இந்த ஷிப்ல மண்டவோடு இருக்கு, அந்த ஷிப்ல மண்டவோடு இல்ல. ஒரு நிமிஷம் வால்யூம் வச்சுக்கிறேன். இதில் வந்து ஆமாம் ஃப்ளாகில் மண்டவோடு இருக்குது, அதில் இதில் இல்லை. வெரி குட். பேர்ட்ஸ், ஆமாம் பேர்ட்ஸ் இதில் 3 இருக்குது, அதில் 2 இருக்குது. அப்புறம் ஸ்டோன் இந்த ஸ்டோன் 1 2, ஆமாம் சாஞ்சாப்பில் ஒரு ஸ்டோன் இருக்குது, அந்த ஸ்டோன் இல்லை. க்ளவுடு, ஆமாம் சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு க்ளவுட் இருக்குது. நோ பக்கெட்டு, ஆமாம் பக்கெட்டு காணா. பக்கெட்லன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கோகோனட் எங்கே இருக்குது? ஆமாம் இங்கே கோகோனட். அது கிராப்னு நினைக்கிறேன், நண்டு தானே அது? ஆமாம் கிராபு. பக்கெட்டு, ஓகே பக்கெட்டு. லைஃப் சேவ், ஆமாம் இந்த லைஃப் கார்டு யூஸ் பண்ணுற அந்த இது. சரிங்க, அது பார்த்தீங்கன்னா 1 இருக்குது 1 இல்லை.
கோகோனட் ட்ரீ, ஆமாம் கோகோனட் ட்ரீ 2 இருக்குது. இதில் ஒன்றில் லெஃப்டில் ஒரே ஒரு கோகோனட் ட்ரீ தான் இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப கடகடன்னு சொல்லிட்டீங்களே ஃபோனில் பார்த்தாலும். கிராப். ஆமாம் கிராப் இருக்குது. ஒன்றில் இருக்குது, ஒன்றில் இல்லை. இதில் என்னமோ கப்பா, அது ஒரு இதில் கப்பு மாதிரி ஒன்று இருக்குது, இன்னொன்றில் இல்லை. சரி, ஓகே, இது ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் தான். இப்போது நம்ம இப்போ எப்படி மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2 பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்குது. அப்போ இதில் பார்க்குறோம். ஸோ விஷுவலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா மேட்ச் பண்ணுறோம். என்ன மாதிரி மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, 2 பிக்சரையும் பார்த்து இது இருக்குது, அதில் இருக்குதா, இதில் இருக்குது, அதில் இல்லையா அப்படின்னு, அதாவது ஃபுல் பிக்சராக இருந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணி சிங்கிள் நம்ம வந்து அதாவது திங்ஸாக பார்க்குறோம். அதாவது ஸ்டோன் மட்டும் செக் பண்ணுறோம், அப்புறம் ட்ரீ மட்டும் பார்க்குறோம், அந்த ஷிப்பை மட்டும் பார்க்குறோம், அப்புறம் மலையை மட்டும் பார்க்குறோம், அப்புறம் பேர்ட்ஸை மட்டும் பார்க்குறோம். இது போல் செய்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம விஷுவலாக மேட்ச் பண்ணுறோம், பார்த்து மேட்ச் பண்ணுறோம். ஆனால் சவுண்டு மேட்ச்ங்கிறது கண்ணுக்கு வேலை இல்லை, காதுக்கு தான் வேலை. காதில் நம்ம 2 சவுண்டையும் கேட்டு, இந்த சவுண்டு இங்கே இருக்குது, இந்த சவுண்டு 2 சவுண்டையும் கேட்போம். 2 சவுண்டையும் கேட்டு இந்த ஆடியோவை மேட்ச் பண்ண போகிறோம், விஷுவலாக இல்லை ஆடியோவாக. ஸோ அப்போது பிக்சர் பசிலை விட கொஞ்சம் ஆடியோ பசில் கொஞ்சம் கஷ்டம்தான் பிகினிங்கில். ஏன்னா நம்ம ரொம்ப அது மாதிரி ஆடியோவை மேட்ச் பண்ணியிருக்க மாட்டோம். பட் சின்ன பிள்ளை நம்ம இந்த மாதிரி கேம் விளாண்டுருப்போம், நிறைய விளாண்டுறதுனால விஷுவலாக ஓகே. பட் ஆடியோ நம்ம யூஸ் பண்ணாதனால அப்படி இருக்கும். பட் நம்ம வந்து அதை ட்ரெயின் பண்ணும் பொழுது, இப்போ இதுவே நமக்கு வந்து சின்ன பொண்ணு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து பசில் நிறையா பண்ணும் பொழுது நமக்கு அது எப்படி இம்ப்ரூவ் ஆகுதோ, அதே போல் இயர் ட்ரைனிங்கும் சிம்பிளில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரெயின் பண்ணும் பொழுது நம்மளாலையும் அந்த சவுண்டு மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்னென்ன தேவை, ஸோ எப்படி செய்யணும்னா, முதல்ல வந்து நமக்கு ரொம்ப அமைதியான இடம் இருக்கணும். நம்ம ஒரு பாட்டுக்கோ இதுக்கோ நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப அமைதியான இடம். மேக் ஷுவர் தட் யூ ஆர் இன் அ குவைட் பிளேஸ். ஸோ குவைட் பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து ஒரு கீபோர்ட் நோட்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு நாள் நோட்ஸ் போடும்பொழுது நோட்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் நோட்ஸ் போடுறப்ப பார்த்தா நிறைய மிஸ்டேக் வந்தது. இவ்வளோ மிஸ்டேக் யூஸ்வலாக வராது, ஏன் இவ்வளோ மிஸ்டேக் வருதுன்னு நான் யோசித்தேன். கரெக்டாக அப்புறம் யோசித்து பார்த்தா தான் தெரியுது, நான் நோட்ஸ் போட்டிருக்க டைமில் சின்ன பிள்ளைங்க பின்னாடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. லீவ் நாளில் வந்த பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்களா, அப்போ கரையை முறைன்னு கத்திட்டு இருந்தாங்க. நான் அதை டோலையும் கேட்டு எழுதிட்டேன். ஸோ ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நாய்ஸ் நிறையா இருந்தது, நான் ப்ராப்பராக லிசன் பண்ண முடியாமல் அங்கங்கே நிறையா மிஸ்டேக் வந்துருந்துச்சு. ஓகே, அப்புறம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஓகே, நமக்கு வந்து இந்த கொஞ்சம் நமக்கு அமைதியாக நம்மளுடைய இயர் வந்து ரொம்ப இருக்கணும். ஸோ அப்போ குவைட் பிளேஸாக இருக்கணும் முதல்ல, சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம இந்த ஒரு சவுண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு குவைட் பிளேஸில் இருக்கணும், நல்லா அமைதியான இடம். ஸோ அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஓகே, ரெண்டாவது, நம்ம கேட்குற அந்த ஆடியோ இல்லை சாங் வாட்டெவர் அதை 2 முறை, ஒன்றுக்கு மேலே 2 முறை 3 முறை 4 முறை அதுபோல் நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். 2. மூணாவது, நம்ம வந்து இப்போ ஒரு சவுண்டு கேட்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியாது கீபோர்டில் எந்த கீழே இருக்குது, அது சியா எஃப்ஆ ஏ ஷார்ப்பா நமக்கு தெரியாது, வி டோன்ட் நோ. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ அதை நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த எப்படி மேட்ச் பண்ணுறது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு கீபோர்டு பியானோ உங்களுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இப்போ வந்து யார் டானில் இருக்குது, பிரதர் வினோ பிரதர். சொல்லுங்க பிரதர். உங்கள் கீபோர்டில் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த கீன்னு சொல்லாதீங்க, சொல்லாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து கீ ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப ப்ரெஸ் பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கீயை ப்ரெஸ் பண்ணாங்க இல்லையா, பிரதர் ப்ரெஸ் பண்ணாங்க, எனக்கு தெரியாது எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் சவுண்டு கேட்குது. இப்போ அந்த சவுண்டை வச்சு நான் மேட்ச் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும்னா, இப்போ எனக்கு எந்த கீன்னு தெரியாது இல்லையா, அது வந்து எந்த கீயாக வேணா இருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்போது நான் என்ன பண்ண முடியாது, டக்குன்னு நேராக வைக்க முடியாது. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கீபோர்டில் ஏதாவது ஒரு கீ அழுத்த போகிறேன், ரேண்டமாக அழுத்த போகிறேன், எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் அழுத்த போகிறேன். அதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேகா
என்ன சொல்லலாம், குத்து மதிப்பா, ரஃபா. ஸோ அந்த மாதிரி விஷயம் தவிர ஏதோ ஒரு கீயை வந்து நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். எங்க ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். சவுண்டு கேட்குறேன், கேட்கலன்னா சொல்லுங்கள், வைக்கிறேன். ஓகே, இப்போ எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். சரியா, இப்போ எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ சவுண்ட் கேட்குது. இப்போ தான் செகண்ட் ஸ்டெப். இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எஃப்ஐ கேட்குறேன்னா இப்போ நான் கேட்குற ஆடியோவை கேட்க போகிறேன். திரும்ப அந்த நோட்டை வாசிங்க பிரதர். ஸோ அதை கேட்கும் பொழுதே அந்த பிச் நம்ம கொஞ்சம் பிச் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஹார்ம் பண்ணிக்கணும். திரும்ப எஃப் அழுத்தணும். ஸோ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, நான் ஒரு கீ எஃப் அழுத்துறேன், ஒரு சவுண்டை கேட்குறேன். நான் கேட்குற சவுண்டு எஃப் அழுத்துறேன்னா இந்த எஃப்போட ஹையராக இருக்குதா லோவராக இருக்குதா, அதாவது ஷார்ப்பாக பிச்சு ஹையராக இருக்கா லோவராக இருக்கா. ஹையர்னா ரைட் சைடில் போகும், லோவர்னா ஃப்ளாட்னா கீழே வரும். இப்போ நான் எஃப் அழுத்தினேன், அங்கே சவுண்டை கேட்குறேன். ஆனால் இது கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா இது நம்ம கண்டுபிடிச்சாதான் நமக்கு இப்போ நான் எஃப்லேருந்து ரைட்டில் போகிறதா எஃப்லேருந்து லெஃப்ட்டில் வரதா நம்ம ஒன்று ஒன்றா வச்சு மேட்ச் பண்ணலாம். எனக்கு அதுவே கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கு என்ன ஒன்றா ரைட்டில் போவேன், லெஃப்ட்டில் போவேன், தாவிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சரியா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு சவுண்டு கேட்குறோம், நம்ம கீபோர்டில் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஏதாவது ஒரு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுற கீயோட நம்ம கேட்குற அந்த சவுண்டு ஹையராக இருக்கா லோவராக இருக்கா. திரும்ப ப்ரெஸ் பண்ணுங்க பிரதர். ஸோ அப்படியே இருக்குது. இப்போ எஃப் வந்து அங்கே இருக்கு. ஸோ நம்ம திரும்ப கேட்கும் பொழுது அது இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, நான் கேட்ட சவுண்டு ஹையராக இருக்குது, எஃப்போட ஹையராக இருக்குது. அப்போது அந்த சவுண்டு கண்டிப்பாக எஃப்க்கு மேலே எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏபி எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் எஃப்க்கு ரைட் சைடில் தான் இருக்கணும், எஃப்க்கு லெஃப்டில் கண்டிப்பாக இல்லை. சரி, அதை முதல்ல நான் கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு இப்போ எஃப் மேட்ச் பண்ண இல்லை. அடுத்து இப்போ எஃப் ஷார்ப் செக் பண்ண போகிறேன். திரும்ப நான் திரும்ப எஃப் ஷார்ப். ஸோ ரொம்பவே கீழே தான் இருக்குது, நல்லாவே கீழே இருக்குது ஒரு. ஸோ அதனால் எஃப் ஷார்ப் மேட்ச் ஆகலை. அடுத்து ஜி நான் ட்ரை பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணுங்க. ஜி தானே? ஆமாம் சார், ஜி தான். ஓகே, ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும், அதான் பிகினிங்கில். ஸோ ஓகேவா? ஏன்னா நம்ம பாட்டுங்கிறது நம்ம கடகடன்னு ஓடும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ கொஞ்சம் நம்ம இயரை ட்ரெயின் பண்ணணும், சிம்பிளாக ட்ரெயின் பண்ணணும். எப்படின்னா எப்படி தான். ஓகே, ஸோ இப்போ என்ன சவுண்டை கேட்குறோம், நமக்கு வந்து அது எந்த கீன்னு தெரியாது. அப்போ நம்மளா அப்ராக்சிமேட்டாக குத்து மதிப்பாக ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கேட்குற சவுண்டு நம்ம ப்ரெஸ் பண்ண கீயோட லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா, அதாவது ஹையராக இருக்கா பிச்சு லோவராக இருக்கா, அதை மட்டும் நம்ம கெஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அது நம்ம ட்ரெயின் பண்ணணும். சரி, அதை நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றா போகணும். இப்போ ஹையராக இருக்குன்னு ஃபீல் பண்ணோம்னா அதாவது ஒரு ஹாஃப் ஸ்டெப்பாக ஒரு கீயை வைக்கணும், சவுண்டை கேட்கணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம மேட்ச் பண்ணும்பொழுது என்னென்னா, அந்த ரெண்டு கீ ப்ரெஸ் பண்ணும்பொழுது நான் கூட யோசித்தேன், என்ன சொன்னேன், இப்போ எஃப் வச்சேன்னா அவர் ப்ரெஸ் பண்ணும்பொழுது நான் நினச்சேன் ஏபியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் எஃப் ஷார்ப்பு ஜி போகிறப்போ டக்குன்னு ஜியில் மேட்ச் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு ஜி போகும்போது என்ன ஆகுனா, அந்த கேட்குற சவுண்டை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ரெண்டு சவுண்டும் சேர்ந்துடும், தனியாக கேட்காது, ஆக்வர்டாக கேட்காது. ஆனால் டிஃப்ரெண்ட் நோட் வாசித்தோம்னு நமக்கு ஆக்வர்டாக கேட்கும். சில நேரம் இப்போ ஹாஃப் ஸ்டெப் எஃப் ஷார்ப் இந்த மாதிரி கிட்ட இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம். பட் ப்ராப்பராக நம்ம ட்ரெயின் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். சரியா? ஸோ நம்ம சவுண்டு இது போல் நம்ம எக்ஸசைஸ் ஃபைல் நிறையா இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது பண்ணும்பொழுது ஸோ நீங்கள் சவுண்டை வந்து நல்லா கேட்கலாம். ஸோ இது போல் நீங்கள் பண்ணும்பொழுது சவுண்டு மேட்ச் பண்ணும்பொழுது இந்த இயர்ஃபோன் இருந்தால் யூஸ் பண்ணுறது நல்லது. சரியா? நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் கவனித்து கேட்க முடியும். ஸோ ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு இயர்ஃபோன் இருந்ததுன்னா ஸோ இந்த எக்ஸசைஸ் மட்டும் இந்த போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸசைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் ஷேர் பண்ணுவேன்.
ஓகே, அதையுமே இதிலே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 நோட்ஸ், அதாவது ஒரு சவுண்டு உங்களுக்கு பியானோ சவுண்டு ப்ளே ஆகும், சிஆர்டி அப்படின்னு இருக்கும். அது சி அல்ல டி, அவ்வளோதான், 2 ஆப்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கீ ப்ரெஸ் பண்ணுறப்ப 12 நோட்ஸில் எது வேணா இருக்கலாம். அப்படி தான் அவர் வாசித்தார், நான் கண்டுபிடிச்சேன். பட் ஸ்ட்ரைட்டாக அங்கே போகிறது கஷ்டம் தான். அப்போ பிகில் என்னென்னா சிஆர்டி 2 கீ தான், 2 கீழே ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். அப்போ அந்த சவுண்டை நம்ம மேட்ச் பண்ணி எக்ஸசைஸ் 5 எக்ஸசைஸ் இருக்கும். சிஆர்டியிலேயே 5 இருக்கும், அதே போல் டிஆர்இலேயே 5 இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்கிறேனே, வினோத் பிரதர் இப்போ சி இல்லை டி ஏதாவது ஒன்று அழுத்துங்க. ஸோ அப்புறம் ப்ளே பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ண போகிறேன், சியும் ப்ரெஸ் பண்ணி மேட்ச் பண்ணியும், அதே போல் டியும் ப்ரெஸ் பண்ணி மேட்ச் பண்ண போகிறேன். மாற்றி ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணி அந்த சவுண்டிங் கேட்கணும். அப்போ நமக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு தெரியும். பிரதர் ப்ளே பண்ணுங்களேன் கண்டினியூஸாக. டி தானே? ஆமாம் சார், டி தான். ஓகே, ஸோ அப்போது அந்த சவுண்டை கேட்டுட்டு சியும் அழுத்தணும், டியும் அழுத்தணும், சியும் அழுத்தணும், டியும் அழுத்தணும். ஸோ போல் ப்ரெஸ் பண்ணி நம்ம சிஆர்டின்னு கண்டுபிடிச்சி எழுதணும். சரியா? ஸோ இந்த வாட்டி வந்து வீடியோ எக்ஸசைஸ் கிடையாது, ரைட்டிங் எக்ஸசைஸ் மட்டும்தான். ஆனால் எக்ஸசைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம அந்த சவுண்டை கேட்டு அதாவது 2 நோட்ஸ் அப்படின்னு போட்டுவிட்டு எக்ஸசைஸ் 1 சிஆர்டியா சிஆர்டி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி எழுதணும். எக்ஸசைஸ் 2 3 4 5, ஸோ 5 எக்ஸசைஸ் இருக்கும். டிஆர்இ அது ஒரு 5, இஆர்எஃப் எஃப்ஆர்ஜி, ஸோ அது போல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பண்ணிட்டு நீங்கள் எழுதணும். அதுதான் வந்து அசைன்மெண்ட். ஸோ ஐ திங்க் 3க்குன்னு நினைக்கிறேன். அதாவது சிஆர்டி, டிஆர்இ, இஆர்எஃப், எஃப்ஆர்ஜி, அதாவது 20 இல்லை 15 2ல் ஏதாவது ஒன்றா இருக்கும். நான் அதை என்ன மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறேன் குரூப்பில். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இப்போ யூஸ் பண்ணி நான் காமிச்சிட்றேன். ஒரு நிமிஷம். சவுண்ட் மேட்ச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த இது வந்து ஆக்சுவலாக HTML ஃபைல். நீங்கள் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் வந்து PDF ஃபைல் மாதிரி ஓப்பன் பண்ணுறாதீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஒழுங்காக வராது. ஸோ அது கேட்கும் பொழுது ஓப்பன் வித் க்ரோம் இல்லை எட்ஜ், நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அது போல் வெப் ப்ரௌசரில் தான் அது ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இயர் ட்ரைனிங் 2 நோட்ஸ் இருக்குதா? இந்த 2 நோட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இதை எடுத்துட்டிங்கன்னா 3 நோட்ஸ் 4 நோட்ஸ் 5 நோட்ஸ் 12 நோட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு 2 நோட்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. இது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா சிஆர்ஜி இருக்கா? அப்போ சிக்கும் ஜிக்கும் நடுவில் டிஎஃப் 3 கேப் இருக்குது. அப்போ கொஞ்சம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். லெவல் 2 பார்த்தீங்கன்னா சிஆர்இ நடுவில் டி மட்டும்தான். அதுபோல் சி ஷார்ப் டி ஷார்ப் 3 கீ நடுவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கீ சி ஷார்ப் டி, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சி ஷார்ப், அதாவது க்ளோஸாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அப்படி நம்ம ட்ரெயின் பண்ணலாம் ஒன்றா ட்ரெயின் பண்ணி. நீங்கள் 2 நோட்ஸ் இது வந்து அசைன்மெண்ட் கிடையாது. அசைன்மெண்ட் வந்து நான் யூடியூப் லிங்க் அனுப்புவேன். சரியா? இது வந்து ட்ரெயினுக்காக, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. அதனால் இது அசைன்மெண்ட் வச்சிடாதீங்க. இந்த HTML ஃபைலுங்கிறது வெப்சைட்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகே, எக்ஸசைஸ் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டியது நான் யூடியூப் லிங்க் இருக்கும், யூடியூப் வீடியோஸ் அதை நான் அனுப்புவேன். ஓகே, அப்போ 2 நோட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 3 நோட்ஸ் போகலாம். ஸோ 3 நோட்ஸ் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அது மாதிரி இருக்கும். சரியா? நோட்ஸ் பக்கத்தில் இருக்கும், தள்ளி இருக்கும். ஓகே, எப்படி ப்ளே பண்ணுறது? இப்போ 2 நோட்ஸில் ஃபஸ்ட் நீங்கள் வச்சுட்டு லெவல் 1 கொடுத்துட்டு ஸ்டார்ட் குவிஸ் இருக்கும். ஸ்டார்ட் குவிஸ். ஓகே, ஒரு சவுண்டு ப்ளே ஆச்சு இல்லையா? அப்போ நீங்கள் சவுண்டை கேட்டுட்டு சி அழுத்தணும், அப்புறம் ஜி அழுத்தணும், ஜி அழுத்தி மேட்ச் பண்ணி பார்க்கணும், அப்புறம் சி அழுத்தணும். நீங்கள் அந்த சவுண்டை திரும்ப கேட்கணுன்னா ரீப்ளே நோட்டுன்ற கீழே கடைசியாக இருக்கும். ஓகே, அது அடுத்து திரும்ப ப்ளே ஆகும். அப்போ நீங்கள் திரும்ப செக் பண்ணிக்கலாம். சி தான். அப்போ சி ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கெஸ் கடைசிக்கு முன்னாடி கொடுத்துட்டிங்கன்னா கரெக்ட். த நோட் வாஸ் சி. ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ரவுண்டு. திரும்ப சிஜி இருக்கு, திரும்பவும் சி தான். சப்மிட் கெஸ். நெக்ஸ்ட் ஒன்று இதுலேயே தான் வருது. ஓகே, சிஜி மட்டும் தான் மாறி வரும்.
சி தான் இருக்குது. சப்மிட் கெஸ்ஸு. ஓகே ஓகே இப்போ ஜி சப்மிட் கெஸ். கரெக்ட். ஸோ இது போல் நீங்கள் இந்த சிஜி மட்டும்தான் இருக்குமே உங்களுக்கு. சில டைமில் சி இருக்கும், சில டைமில் ஜி இருக்கும். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா, ஏன்னா எதுக்கு இது வந்து சிம்பிளாக இருக்குன்னா, இப்போ சிஜிங்கிறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, சி ஷார்ப் டிஇ நடுவில் ஒரு 5 நோட்ஸ் கேப் இருக்கும். அப்போ நல்லா உங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த சிம்பிள் இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் பிகினராக இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறவங்கள நீங்கள் டக்கு டக்குன்னு அடுத்தது போயிடலாம். இதை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்களா? ஆமாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். ஸோ நான் வெப்சைட்டில் நான் அப்டேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நாளைக்கு அனுப்பிடுவேன். சரியா? வில் சவுண்ட் ஹையர் தேன் ஜி, ஹவு டு டிஃப்ரென்ஷியேட். இதில் வந்து இந்த 2 சவுண்டு தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த அடுத்த ஆக்டேவ் போகாது, அப்படியே சம்திங் அடுத்து சம்டைம் போனாலும் உங்களுக்கு சியும் மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நானே இப்போ ஜி மேட்ச் பண்ணப்போ அடுத்த ஆக்டேவ் தான் வாசிச்சார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேஸ் கொஞ்சம் போட்டு ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது மேட்ச் பண்ணலாம். பட் இது உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுனால சேம்னால உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்காது நினைக்கிறேன். அப்படி நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, அதாவது சி லோவர் சி ஹை சி மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம அந்த கோடில் வந்து சரி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது ஒரு நல்ல கொஸ்டின் தான். அப்படி யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி மாறி வந்ததுன்னா. நம்ம அந்த சி வந்து கரெக்டான அந்த ஆக்டேவ் சியில் இருக்கிற மாதிரி வைப்போம். சரிங்களா? யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே. ஸோ அப்போ அந்த 2 நோட்ஸ் நீங்கள் ஒன்று வச்சுட்டு, ஸோ இந்த கேப் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. சரியா? ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தீங்க, ஸோ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேராக 12 நோட்ஸ் போகலாம். இப்போ இதிலே இந்த எக்ஸசைஸில் 12 நோட்ஸ் போயிருங்க, அதில் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு இல்லை கண்ணை துணிச்சு கட்டிட்டு உங்கள் வீட்டில் யாரையாவது வந்து ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்க ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி திரும்ப ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள் அவங்களை கையை எடுத்துகிட்டு. இது போல் நீங்கள் மேட்ச் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ எவ்வளோ நிறையா பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா நம்ம இயர் வந்து ட்ரெயின் ஆகணும். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து இப்போ என்னென்னா, நம்ம பியானோ மட்டும்தான் கேட்குறோம், ஒரு 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 சோலோ சவுண்டு மட்டும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு தான். பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம புரிஞ்சிட்டதுக்கப்புறம் நல்லா கேட்க முடியுது. நம்ம இயர் நம்ம பிரெயின் வந்து சொல்லணும் கரெக்டாக எஃப் தான் இது அப்படின்னு நம்ம ட்ரெயின் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன ட்ரம்ஸ் ஆட் பண்ணலாம். ட்ரம்ஸ் கொஞ்சம் வச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ட்ரம்ஸுக்குள்ளே நம்ம கேட்கணும். அப்புறம் பேஸ் கிட்டார், அப்புறம் கார்டு. ஸோ இப்படி நம்ம கொஞ்சமாக ஏற ட்ரெயின் பண்ணும்பொழுது, ஸோ பிகினர் ஆகிறவங்களுக்கு அதே போல் சில்ட்ரன்ஸ் ஆகிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில தான் ரொம்ப சக்குன்னு கேஷ் பண்ணுறது அந்த புரிஞ்சுறது இருக்கும். ஸோ அவங்க நீங்கள் வேகமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? ஓகே. ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்து அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நம்ம சேனலில் இது போல் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து வரிசையாக இருக்கும். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸசைஸ் 1 7 லெசன் விட்ருங்க. சிஆர்டி அப்படின்றது, சிஆர்டி இதை வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோ மாறிட போகுது. ஓகே. சிஆர்டி எப்படி இருக்கும், சவுண்டு ப்ளே ஆகும். இந்த சவுண்டை கேட்டுட்டு சி ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் டியை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ மாற்றி ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வீடியோ இருக்கும். இதை நம்ம கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சி தான் ஆன்சர் வச்சுக்கோங்களேன். 2 நோட்ஸ் அப்படின்னு போட்டு கீழே எக்ஸசைஸ் 1 அப்படின்னு போட்டுட்டு ஆன்சர் சி. இதில் 5 எக்ஸசைஸ் இருக்கும். அதாவது சிஆர்டிலேயே 5 எக்ஸசைஸ். அப்புறம் எக்ஸசைஸ் 2 டிஆ சியா, எக்ஸசைஸ் 3 டிஆ சியா, எக்ஸசைஸ் 4 டிஆ சியா, எக்ஸசைஸ் 5 டிஆ சியா. இதை எழுதிடணும். அப்புறம் டிஆர்இ அப்படி இருக்கும். ஸோ அதுலேயும் 5 எக்ஸசைஸ் இருக்கும். அப்போ டிஆர் அதையும் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸசைஸ் 1 2 3 4 5 போட்டு ஆன்சரை மட்டும் எழுதணும். சரியா? மேபி 15 இருக்கும், இல்லை 20, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது. ஸோ நிறையா ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போது முதல்ல வந்து சவுண்டுக்கு நிறையா இந்த லெசன் பண்ணுங்கள் வாசிக்கும் பொழுது. அப்புறம் நான் HTML லிங்க்கை வந்து நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு நாளைக்கு அனுப்புகிறேன். அதை ப்ராக்டிஸ் பாருங்க. நல்லா இயர் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்கள். சரிங்களா? பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோவை கேட்டு நீங்கள் வந்து ஆன்சர்ஸை எழுதி ஃபோட்டோ எடுத்து
எனக்கு பர்சனலாக அனுப்புங்க, குரூப்பில் அனுப்பக்கூடாது. ஸோ இந்த வாரம் வீடியோ அசைன்மெண்ட் கிடையாது. அதனால் அப்பாடா அசைன்மெண்ட் டேட்டாக விட்றாதீங்க. அசைன்மெண்ட் பெண்டிங் வச்சுருக்கவங்களாம் அதை அந்த பண்ணிடுங்க. சரியா? முடிச்சிட்டவங்க ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ பெண்டிங் இருக்கிறவங்க அந்த வீடியோ அசைன்மெண்ட்டையும் பண்ணுங்கள். ஸோ இதையுமே வந்து அசைன்மெண்ட் எழுதி அனுப்புங்க. ஓகேவா? ஓகே. ஸோ டவுட்ஸ் இருக்கா இந்த லெசன்ஸில், இந்த லெசனில் இல்லை இந்த அசைன்மெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்க சொன்னது எனக்கு சரியா கேட்கல, திருப்பி சொல்றீங்களா? அசைன்மெண்ட் மட்டும். அசைன்மெண்ட் வந்து இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணலையா, சிஆர்டி அப்படின்ட்டு இருக்கும். நான் ஒரு சார் நான் எழுதியே காமிச்சிட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 2 notes அப்படின்னு இருக்கும். 2 notes அப்படி நீங்கள் போட்டுட்டு இதில் சிஆர்டி அப்படின்னு போட்டுட்டு 1 எக்ஸசைஸ் 1 பண்ணணுமா? சரி, எப்படி 1 எக்ஸசைஸ் 1 ஆன்சர் வந்து சிஆர்டியாக நீங்கள் வந்து யூடியூப்பில் லிங்க் நான் அனுப்புவேன், யூடியூப் லிங்க்கு. அதை கேட்டுட்டு சீனா சீன் போடணும், இல்லை டீனா டீன் போடணும். அப்புறம் எக்ஸசைஸ் 2 இப்போ டி தான் ஆன்சர்னா டி. அடுத்து எக்ஸசைஸ் 3 அதோட ஆன்சர். அப்புறம் எக்ஸசைஸ் 4 அதோட ஆன்சர். எக்ஸசைஸ் 5 அதோட ஆன்சர். அடுத்து வந்து டிஆர்இ அதுக்கு எக்ஸசைஸ் 1 டிஆர்இ அதை கண்டுபிடிச்சி எழுதணும். டீனா டீன்னு போகணும், ஈனா இ. அடுத்து எக்ஸசைஸ் 2 ஆன்சர். ஸோ அந்த மாதிரி எழுதணும். இப்படி எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் ரைட் சைட்லேயும் காலம் மாதிரி போட்டு எழுதினாலும் சரி. ஏன்னா பேஜ் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சிஆர்டி டிஆர்டி போல் 2-3 காலம் போட்டு அப்படி கூட நீங்கள் எழுதலாம். சரியா? ஸோ வீடியோ லிங்க் நான் அனுப்புவேன். சிஆர்டின்னு போட்டு 5 எக்ஸசைஸ் இருக்கும், டிஆர்இன்னு போட்டு 5 இருக்கும், இஆர்எஃப் எஃப்ஆர்ஜி. ஸோ 20 இருக்கும், இல்லை 15 இருக்கும். அந்த சிஆர்டி டிஆர்இ இஆர்எஃப் அந்த ஒன்று இருக்கும். வீடியோ சம்மர்னா நான் ப்ளே பண்ணி வீடியோ சொல்கிறீங்களா? அசைன்மெண்ட் வீடியோ சம்மர்னா புரியலையே. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வேறு யாருக்கா கொஸ்டின்ஸ் இருக்கா, கேள்விகள்? நான் ப்ளே பண்ண வீடியோவா அசைன்மெண்ட் நீங்கள் வீடியோ அனுப்ப வேண்டாம். அந்த நான் அனுப்புகிற வீடியோ லிங்கை கேட்டு சவுண்டை மேட்ச் பண்ணி எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து பர்சனலாக அனுப்புங்க. ரைட்டிங் அசைன்மெண்ட் மட்டும்தான். ஓகே, வெரி குட். வேறு கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி சொல்லித்துக்கிறோம். இப்போ அந்த நாள் கூட ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொண்டோம். நாங்கள் அதை இன்னும் தேர்ந்தவர்களாக இருந்து அப்போ நாங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் அதை கற்று நாங்கள் புரிந்து கொண்டு தகப்பனே உம்முடைய கைகளில் பிரோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆசையும் எங்களுடைய வாஞ்சியும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எனக்கு ஏற்ற பலனையும் கிருபையும் ஞானத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.